Hello everyone, welcome to my class Literary Lessons and Essays. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது Preface to Lyrical Ballads written by William Wordsworth. Before entering into the slides, kindly subscribe my channel. And எபிசோடு ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த எபிசோட் நான் வந்து உங்களுக்கு டுவர்ட்ஸ் த எண்ட் ஆஃப் த கிளாஸ் ஒன் வேர்ட்ஸ் கொடுத்துருக்குறேன். ஸோ வாட்ச் த எபிசோட் ஃபுல்லி. ஸோ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த்தை பற்றியும் அவரோட ப்ரிஃபேஸ் பற்றியும் ஒரு ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் இது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஹூ வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் poets ஆஃப் த ரொமான்டிக் ஏஜ். இப்போது when was he born பாருங்கள், 7th April 1770 and was died on 23rd April 1850. ரொமான்டிக் poet, he is a great romantic poet. யாரோட சொல்லுவோம் அப்படின்னா, அவர் வந்து சாமுவல் டெய்லர் கோல்ரிட்ஜோட ஒரு ஒர்க் எழுதினார், லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒர்க் தான் வந்து ரொமான்டிக் பீரியடையே இங்கிலாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ணுது. லிரிக்கல் பேலட்ஸ் அப்படிங்கிறது கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தான் வந்து லிரிக்கல் பேலட்ஸ். அவங்க ரெண்டு பேரும், ஏன்னா அந்த பீரியட் பார்த்திங்கன்னா அகஸ்டன் ஏஜில் தான் அவர் வாழ்கிறாரு. அகஸ்டன் ஏஜில் வந்து அதை நியோ கிளாசிக்கல் பீரியடில் நான் அகஸ்டன் பீரியட் சொல்லுவோம். அந்த நியோ கிளாசிக்கல் பீரியடில் ஒரு ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணி ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி தான் இருந்தது. அது கிட்டத்தட்ட 100 years வந்து இங்கிலாண்டில் அதே ஸ்டைல் ஆஃப் போய்ட்ரி தான் எல்லாருமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. 100 to 150 years இருந்த போய்ட்ரி மாடல் அது. அப்போ இவர் வந்து அதுலேருந்து கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இவரும் கோல்ரிட்ஜும் சேர்ந்து தான் இந்த லிரிக்கல் பேலட்ஸ், ஒரு கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் தான் அந்த எழுதி பப்ளிஷ் பண்ணுறாங்க. அப்போ ஃபுல்லாக அப்போ இருந்த ஒரு மாடல்லேருந்து, ட்ரெடிஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்ட ஒரு ஸ்டைல், பழைய ஸ்டைலில் அவங்க வந்து போயம்ஸ் எழுதியிருக்காங்க. அப்போ எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க மக்கள் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை. ஸோ அதனால தான் அவர் இந்த ப்ரிஃபேஸ் எழுதினார். ஸோ அவர் அந்த ஒர்க்கு தான் வந்து ரொமான்டிக் ஏஜியை ஸ்டார்ட் பண்ண வச்சது இங்கிலாண்டில். வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் poets ஆஃப் இங்கிலாந்து. அது நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அவர் மேத்யூ அர்னால்ட் வந்து ஹி ஹாஸ் ரேங்க்ட் ஹிம் நெக்ஸ்ட் டு ஷேக்ஸ்பியர் அண்ட் மில்டன். ஷேக்ஸ்பியர் மில்டனுக்கு அடுத்து பெரிய கவிஞர் தான் வேர்ட்ஸ்வர்த் அப்படின்னு தான் மேத்யூ அர்னால்ட் சொல்லியிருக்காரு. ஹி வாஸ் ப்ராமினென்ட்லி a poet and not a critic. அவரை பெரிய கிரிட்டிக்லாம் சொல்ல முடியாது. நம்ம இந்த ஒரு பீஸ் தான் அவரோட கிரிட்டிக்கல் பீஸ்ன்னு சொன்னாலே வேர்ட்ஸ்வர்த்துக்கு இது ஒன்று தான், ப்ரிஃபேஸ் தான். இதில் தான் ஃபஸ்ட்டு ஒரு பீஸ் எழுதியிருப்பார், அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக இன்னொன்று எழுதியிருப்பார். இதே தான். ஓகே, ஸோ இந்த ஒரு பீஸை தவிர வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஒரு கிரிட்டிக்கல் பீசஸ் எழுதினதில்லை. he was just a poet. Just a poet, he was a great poet. He has not left behind any systematic treatise on literary criticism. Literary criticismல எந்த ஒரு விஷயமும் அவர் வந்து பெருசாக அவர் சாதிச்சது கிடையாது. His criticism consists of an advertisement to the lyrical ballads when it was published in the year 1978. Sorry, இங்கே டேட் 1878. Sorry, 1778ல் அவங்க லிரிக்கல் பேலட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. அப்போ லிரிக்கல் பேலட்ஸ் பப்ளிஷ் பண்ணப்போ, அதான் நான் சொன்னேன் இல்லையா, அப்போ இருந்த ஸ்டைல்லேருந்து கம்ப்ளீட்டாக மாறுபட்டு, அந்த கன்வென்ஷன் அந்த ட்ரெடிஷன்லேருந்து கம்ப்ளீட்டாக வேறுபட்டு இவங்க வந்து லிரிக்கல் பேலட்ஸ் எழுதுறாங்க. அப்போ அதுக்கு ஒரு முன்னுரை எழுதுறாரு. யார் அப்படின்னு சொன்னால் நம்ம வேர்ட்ஸ்வர்த். அதுக்கு என்ன பேர் வைக்கிறாரு தெரியுமா? அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு வைக்கிறாரு. என்னோட ஒர்க்குக்கு நானே அட்வர்டைஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு எழுதுறாரு. அடுத்ததாக வந்து செகண்ட் எடிஷன் வருது, லிரிக்கல் பேலட்ஸ்க்கான செகண்ட் எடிஷன். ஃபர்ஸ்ட் எடிஷன் ஓரளவுக்கு நல்லா ரிசீவ் பண்ணப்படுது. அடுத்து செகண்ட் எடிஷன் எழுதுறாங்க. இந்த செகண்ட் எடிஷன் வந்து எப்போனா 1801 வருது. இப்போ தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, வேர்ட்ஸ்வர்த் வந்து ப்ரிஃபேஸை ஆட் பண்ணுறாரு, ஒரு முன்னுரை அப்படின்னு எழுதுறாரு. அந்த முன்னுரையவே ஃபர்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட்னு எழுதினாரு. அடுத்ததாக வந்து த அட்வர்டைஸ்மெண்ட் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு எழுதினார். அவரே அவங்க ஒர்க்குக்கான அட்வர்டைஸ்மெண்ட் எழுதினாரு. அடுத்து அதே அட்வர்டைஸ்மெண்ட்ன்ற பேரை மாற்றிட்டு ப்ரிஃபேஸ் டு த லிரிக்கல் பேலட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை மாற்றி எழுதினாரு. அதில் கொஞ்சம் சேஞ்சஸ் எல்லாம் போட்டு அது ஒரு கிரிட்டிக்கல் ஒர்க் மாதிரி அதில் வந்து டிஃபெண்ட் பண்ணியிருப்பார். ஆக்சுவலாக அது என்ன ஒர்க் அப்படின்னு சொன்னால், ஹி ஹாஸ் டிஃபெண்டட் ஹிஸ் ஸ்டைல். அவன் ஏன் இப்படி எழுதியிருக்கேன், இருக்க கன்வென்ஷனல் ஸ்டைல்லேருந்து மாறி ஏன் இப்படி எழுதியிருக்கேன், ஏன் இந்த தீம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அவரை சொல்லியிருக்கிறது தான் வந்து ப்ரிஃபேஸ். த ப்ரிஃபேஸ் வாஸ் ரிவைஸ்ட் அண்ட் என்லார்ஜ்ட் அண்ட் பர்ஃபெக்டட் ஃபார் த 1802 எடிஷன். இதே இன்னும் பர்ஃபெக்ட் பண்ணது 1802 எடிஷனில் வந்த ப்ரிஃபேஸ். ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ரிஃபேஸோட ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. ஸோ திஸ் இஸ் த கிரேட் poet William Wordsworth.
ப்ரிஃபேஸ்க்கான ரீசன்ஸ் இப்போ நான் சொன்னது தான் திரும்ப இங்கே ஒரு ஸ்லைடாக நான் கொடுத்துருக்கேன். லிரிக்கல் பேலட்ஸ் வாஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் போய்ட்ரி போத் இன் தீம்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ். சொன்னேன் இல்லையா, அந்த பீரியடுக்கு போத் இன் தீம்ஸ் அண்ட் லாங்குவேஜஸ்னால் அந்த டைமில் வந்து என்ன மாதிரி ஒரு சூழல் நிலவுதுன்னா ஒரு ஆர்டிஃபிஷியல் கைண்ட் ஆஃப் போய்ட்ரி தான் இருந்தது. அது நியூ கிளாசிக்கல் ஏஜ், சியூடோ கிளாசிக்கல் ஏஜ், அகஸ்டன் ஏஜ் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். அந்த பீரியடில் உங்களுக்கு பெரிய ரைட்டர்ஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா போப் இருந்தார், ட்ரைடன் இருந்தார். இவங்க எல்லாம் எழுதினது தான் அந்த பீரியடோட ஒர்க்கு. நிறைய கிரேட் ரைட்டர்ஸ் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ஸ்டைல் ஆஃப் போய்ட்ரி எப்படி இருக்கும்னா ஒரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எழுதுவாங்க. கிளாசிக்கல் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. ரூல்ஸ்லேருந்து யாருமே ஒரு ஃப்ளோ இருக்காது அந்த இதில். இப்படி தான் எழுதணும், போய்ட்ரினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரூல்ஸ் ஃபாலோ பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த கன்வென்ஷனல் டைப்பில் இருந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் வேறு கைண்ட் ஆஃப் போய்ட்ரி எழுதுறாங்க. அதுதான் லிரிக்கல் பேலட்ஸ். இட் வாஸ் அ நியூ கைண்ட் ஆஃப் போய்ட்ரி போத் இன் தீம்ஸ் அண்ட் லாங்குவேஜ். இப்போ கோல்ரிட்ஜோட நிறைய போம்ஸ் ஏன்ஷியன்ட் மரீனர், டிஜெக்ஷன் எனக்கு அதில் வருதான்னு தெரியல, நிறைய அவரோட ஃபேமஸ் போயம்ஸ் எல்லாமே, குப்லா கான், அது எல்லாமே கோல்ரிட்ஜோடது இதில் தான் பப்ளிஷ் ஆயிருக்கும். அதே மாதிரி வேர்ட்ஸ்வொர்த்தோட முக்கியமான போயம்ஸ் எல்லாமே, டின்டன் அபே, மைக்கேல், இது எல்லாமே இதில் இந்த லிரிக்கல் பேலட்ஸோட கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸில் தான் வரும். அப்போ இவங்க வந்து எப்படி எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இருந்த கன்வென்ஷன்லேருந்து மாறி எழுதுறாங்க. ஸோ ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்டட் வேர்ட்ஸ்வொர்த் டு ஆட் அ ப்ரிஃபேஸ் டு எக்ஸ்பிளைன் இன் இட் ஹிஸ் எய்ம்ஸ் அண்ட் அப்ஜெக்டிவ்ஸ் அஸ் வெல் அஸ் த தியரி ஆஃப் போய்ட்ரி, ஹிஸ் தியரி ஆஃப் போய்ட்ரி. அப்போ ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அப்படியே மாறி எழுதுறீங்க, இதை மக்கள் எப்படி ரிசீவ் பண்ணிக்குவாங்கன்னு தெரியல, ஸோ நீங்களே ஒரு முன்னுரை எழுதுங்க, எதுக்காக இப்படி எழுதுறேன்னு சொல்லி எழுதுங்கன்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணுறாங்க. His preface is in the nature of a defense of his theory of poetry. அப்போ அவரோட ப்ரிஃபேஸ் எப்படி இருக்குன்னா ஒரு டிஃபென்ஸ் மாதிரி தான் இருக்குது. நான் ஏன் இப்படி எழுதியிருக்கேன், நான் ஏன் இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன், நான் ஏன் இந்த மாதிரி தீம் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு டிஃபென்சிவாக தான், ஒரு தற்காப்பு, ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்றதை விளக்கம் கொடுக்குற மாதிரி இருக்கும். தன்னிலை விளக்கம் மாதிரி தான் ப்ரிஃபேஸ் இருக்கும். ஹிஸ் போயம்ஸ் வாஸ் a revolt against poetical diction. It was a revolt against the பாப்புலர் பொய்டிக்கல் டிக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஏஜ். அதாவது அந்த பீரியட்ல இருந்த டிக்ஷன்னா வார்த்தைகள்ல இருந்த ஸ்டைல் எல்லாத்துல இருந்தும் மாறிதான் இருக்கும். His preface is in the nature of an introduction rather than a systematic defense of his theory of poetry. ஸோ அவரோட ப்ரிஃபேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும், தியரி கிடையாது. இது வந்து ஒரு முன்னுரை மாதிரி தான், ஒரு 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 ஒர்க்குக்கான முன்னுரை மாதிரி தான் இந்த ப்ரிஃபேஸ் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம உள்ளே போயாச்சு. வி ஹவ் காட் இன் டு த ப்ரிஃபேஸ். ஸோ நம்ம வந்து ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்தாச்சு. ப்ரிஃபேஸ்க்கான ரீசன்ஸ், வேர்ட்ஸ்வொர்த்தை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பார்த்துட்டோம். நவ் வி ஹவ் காட் இன் டு ஹிஸ் டெஃபினிஷன் ஆஃப் போயட்ரி. வேர்ட்ஸ்வொர்த் இது வந்து ரொம்ப ஃபேமஸாக நம்ம போயட்ரியோட டெஃபினேஷனை இதை தான் நிறையா லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. Poetry is the spontaneous overflow of powerful feelings. It takes its origin from emotions recollected in tranquility. அப்படின்றது தான் வேர்ட்ஸ்வொர்த்தோட இந்த டெஃபினேஷனை தான் நிறைய பேர் டெஃபினேஷன் ஆஃப் போய்ட்ரியாக சொல்லுவாங்க. ஏன்னா டெஃபினேஷன் ஆஃப் போய்ட்ரி ஏகப்பட்டது இருக்குது. இருந்தாலும் வேர்ட்ஸ்வொர்த்தோட இந்த வேர்ட்ஸ் வந்து போயட்ரியை ரொம்ப அழகாக டிஃபைன் பண்ணுறதுனால நிறைய பேர் இதை தான் டெஃபினிஷன் ஆஃப் போயட்ரிக்கு ரொம்ப ரிலேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போயட்ரி இஸ் a spontaneous overflow of powerful feelings. ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா அப்படியே தடையில்லாமல் அப்படியே யோசிக்காமல் அப்படியே வர்றது தான் ஒரு எதையும் யோசிச்சு நிதானிச்சு செய்கிற வேலை கிடையாது. ஒரு தன்னிச்சையாக வர்ற மாதிரி. இட் இஸ் a spontaneous overflow of powerful feelings. இமோஷன்ஸ் எல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கிறப்போ அப்படியே ஒரு அன்போ ஒரு காதலோ இல்லைன்னா ஒரு விஷயத்தை பார்த்து அது மேலே அட்ராக்ட் ஆகுறப்போ வெளிப்படுற ஒரு இமோஷனை அப்படியே வர்றது தான் போயட்ரி. அப்படியே எழுத்துப்பூர்வமாக வர்றது தான் போயட்ரின்னு சொல்கிறாரு. இட் டேக்ஸ் இட்ஸ் ஆரிஜின் ஃப்ரம் இமோஷன்ஸ் ரீகலெக்டட் இன் ட்ராங்குவிலிட்டி. இதே இந்த ஃபீலிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த உணர்ச்சி பிளம்புகள் எல்லாமே வந்து அமைதியான நேரத்தில் உட்கார்ந்து யோசிக்கிறப்போ அது வந்து வார்த்தைகள், கவிதைகளாக வரும் அப்படின்னு சொல்றாரு. In other words, poetry proceeds from the internal feelings of the poet. அப்போ ஒரு poetோட internal feelings, உண்மையான அந்த உள்ள இருக்க அந்த ஃபீலிங்ஸ், அந்த உணர்ச்சிகள் தான்
poetry. It is a matter of feeling, mood and temperament. ஒரு மூடையும் டெம்பரமெண்ட்டையும் பிரதிபலிக்கிறது தான் poetryங்கிறாரு. He mentions at least 4 stages in the process of a creation. இது வந்து ஒரு poetry வர்றதுக்கு 4 ஸ்டேஜ் கடந்து தான் poetry வரும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் அவர் வந்து poetryயோட டெஃபினிஷன் மாதிரி சொல்ற விஷயங்கள்ல இதெல்லாம் சொல்லியிருக்காரு. First of all, there is the observation of perception of some object, character or incident which creates powerful emotions in the mind of the poet. இந்த ஃபர்ஸ்ட் பேஜ் என்ன பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ஒரு விஷயத்தை ஃபர்ஸ்ட் வந்து ஒரு poet பார்க்குறாரு. அது ஒரு ஆப்ஜெக்டா இருக்கலாம், ஒரு பொருளா இருக்கலாம், இல்லைன்னா பாருங்க நேச்சர் மாதிரி நேச்சர்ல இருக்க ஒரு பொருளா இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு கேரக்டரா இருக்கலாம், இல்லாத அவர் வாழ்க்கையில நடந்த ஒரு இன்சிடென்ட்டா இருக்கலாம். ஏதாவது ஒன்று ஒரு poetோட வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவமா இருக்கலாம். இது என்ன ஆகும்னா அந்த poetோட மனசுக்குள்ள என்ன உருவாக்குதுன்னா இட் கிரியேட்ஸ் பவர்ஃபுல் இமோஷன்ஸ். வந்து உணர்ச்சி பிளம்புகளை அவரோட மனசுல ஏற்படுத்துது. செகண்ட்லி, there is recollection or contemplation of that emotion in tranquility. இந்த அந்த உணர்ச்சி பிளம்புகள் ஏற்படுது. அந்த உணர்ச்சி பிரவாகம் என்ன பண்ணுதுன்னா அவர் அமைதியா உட்கார்ந்த நேரத்துல அவரோட மெமரிக்குள்ள வருது. அப்ப அந்த ஸ்டேஜ்ல வந்து மெமரி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். டிராங்குலிட்டினா அமைதியா செரீனா ஒரு சாந்தமா உட்கார்ந்துருக்கிற நிலையில இதை வந்து அந்த அந்த நிகழ்வா அவர் யோசிச்சு பார்க்கிறாரு. அப்ப மெமரி ரொம்ப முக்கியமா தேவைப்படுது. Thirdly, the interrogation of memory by the poet sets up or revives the emotion in the mind itself. தேர்டா என்ன வருது அப்படின்னு சொன்னா the interrogation of memory. அந்த மெமரியே என்ன பண்ணுதுன்னா கேள்வி கேட்டு என்னென்ன பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி அதுவே என்ன பண்ணுது அப்படின்னா அந்த இமோஷனை அப்படியே செட் பண்ணி வச்சுக்குது மைண்டுக்குள்ள. ஃபோர்த் ஸ்டேஜ் தான் கிரியேட்டிவ் அந்த ஸ்டேஜ். அதாவது ஃபோர்த் அண்ட் லாஸ்ட் ஸ்டேஜ் இஸ் த ஸ்டேஜ் ஆஃப் காம்போசிஷன். அப்போ இந்த ஸ்டேஜில் தான் போய்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த கவிதையை உருவாக்குறாரு. அவரோட உணர்ச்சிகளை எல்லாம் வடிவமைச்சு வார்த்தைகளா யூஸ் பண்ணி ஒரு போயமா வெளிவருது. அப்போ போயம்ங்கிறது என்னதுன்னா the poet must convey that overbalance of pleasure, his own state of enjoyment to others. அவரோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கும் அவர் வெளிப்படுத்த தயாராகிறாரு. ஓகே, அவர் ஃபீல் பண்ண அந்த எக்ஸைட்மெண்ட்டோ சந்தோஷமோ சோகமோ ஏதோ ஒரு உணர்ச்சி பிரவாகம் அதை வந்து he is now ready to express it to the reader, அதாவது to others. வார்த்தைகள் மூலமா தான் அனுபவித்ததை மற்றவர்களுடன் அவர் பகிர்ந்துக்க போறார். இதுதான் வந்து ஃபோர்த் ஸ்டேஜ். அதுதான் poetry எழுதக்கூடிய ஸ்டேஜ். A poet is different from ordinary individuals as he has to communicate his experience to others in a way as to give pleasure. அப்போ ஒரு poet வந்து சாதாரண இண்டிவிஜுவல்ல இருந்து எப்படி மாறுபடுறாரு அப்படின்னு சொன்னா தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ் மற்றவங்களுக்கு வந்து சாதாரண வார்த்தைகள்ல சொல்லி ஷேர் பண்ணிக்கிறது இல்ல, அந்த கவிதை நேயத்தோட அப்படியே அவங்களையும் அதே அளவு இவர் எவ்வளவு எக்ஸைட் ஆனாரோ அதே அளவுக்கு அந்த ரீடரையும் எக்ஸைட் ஆக வைக்கிறது தான் ஒரு போயட்டோட கடமை அப்படிங்கிறாரு. நீங்க டேஃபடில்ஸ் மாதிரி ஒரு போயம் படிச்சீங்கன்னா அந்த இது புரியும். இது சொன்ன எல்லாமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாரு. டேஃபடில்ஸ் தோட்டத்தை பார்த்துருப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டில் போய் அதை யோசிச்சோன்னா அவர் மனக்கண் முன்னாடி தோன்றுது. உடனே அதை வந்து வார்த்தை பிரவாகமா எழுதுறாரு. அப்போ அந்த போயட்ரி ரீட் பண்றப்போ நம்மளுக்கும் அந்த டேஃபடில்ஸ் பூந்தோட்டம் கண்ணு முன்னாடி விரிகிற மாதிரி இருக்கும். அவர் அடைஞ்ச சந்தோஷத்தை அந்த ரீடர்ஸும் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் the 4 stages of poetry. இதுதான் poetic process அப்படின்னு சொல்றாரு. Okay, I hope you understood. அடுத்தது humble and rustic life. அடுத்ததா இவரோட ஒரு டெஃபினிஷன் கொடுத்துட்டாரு poetryக்கு. அடுத்தது அவரோட தீம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா humble and rustic life தான் எடுத்திருக்கிறாரு. humble and rustic lifeனா humbleனா ரொம்ப சாதாரணமான, rusticனா வில்லேஜ் லைஃப்ல இருக்க சாதாரண மனிதரோட ஸ்டோரிஸ் தான் தீமா எடுத்திருக்கிறாரு. அவங்களோட விஷயங்களை தான் தீமா எடுத்திருக்காரு. The poet explains his chief aim in the composition of his poems. His aim has been to choose incidents and situations from rural life. அப்போ அவர் என்ன சொல்றாரு, அவருடைய எய்ம் வந்து இன்சிடென்ட் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் ரூரல் லைஃப், அதாவது வில்லேஜ் லைஃப்ல இருந்து தான் நான் வந்து என்ன எடுத்துக்கிறேன், தீம் எடுத்துக்கிறேன்னு சொல்றாரு. This life should be reflected in a language really used by them. ஸோ இந்த ஒரு லைஃப் வந்து எப்படிப்பட்ட லாங்குவேஜ்ல சொல்ல போறாரு அப்படின்னா அவங்களோட லாங்குவேஜ்லயே சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. He says that he chose humble and rustic life as feelings of freely and frankly expressed.
ஏன் இவர் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிறத சொல்றாரு. அதுக்கு 4 ரீசன் சொல்றாரு. He says that he chose humble and rustic life as இல்லைன்னா because அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்கிறாரு. ஃபீலிங்ஸ் ஆர் ஃப்ரீலி அண்ட் ஃப்ராங்க்லி எக்ஸ்பிரஸ். ஏன்னா ஹம்பிள் லைஃப்ல தான் உண்மையான உணர்வுகள் வந்து வெளிப்படும் அப்படின்னு சொல்றாரு. ஒரு பெரிய லைஃப்பை பத்தி நம்ம டிஸ்கிரைப் பண்றப்போ அவங்க தங்களோட உணர்ச்சிகள், அப்போ ஒரு அரசனோ ஒரு அரசியோ இல்லைன்னா கோர்ட்டியஸோ மந்திரியோ இல்லை பெரிய ஆள்களோ தங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்க. ஆனா ஒரு ஹம்பிள் லைஃப், ஒரு ரஸ்டிக் லைஃப் வாழ்றவன் என்ன பண்ணுவான்னா தன்னோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே வெளிப்படுத்திடுவான். அவனால எதையும் மூடி மறைக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. The feelings are more simple and can be expressed accurately and forcefully. அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் பெரிய பெரிய ஃபீலிங்ஸ் எல்லாம் இல்லை, பாலிடிக்ஸ் கிடையாது, அந்த மாதிரி பெரிய ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபீலிங்ஸ் தான். அதனால அதை எக்ஸ்பிரஸ் பண்றது ரொம்ப கரெக்டாகவும் ஃபோர்ஸ்ஃபுல்லாகவும் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. The manners of the rustic are not sophisticated and so are more conducive to an understanding of human nature. ஒரு ரஸ்டிக்கோட லைஃப் வந்து ரொம்ப ஆடம்பரமா கிடையாது. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை பத்தி சொல்றப்போ ஒரு ஹியூமன் நேச்சரை புரிஞ்சு எழுத முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஓகே, ஹியூமன், ஏன்னா பொயட்ரி அப்படின்னாலே ஒரு லிட்ரேச்சர் அப்படின்னாலே அதுதான் ஒரு மனுஷனோட ஹியூமனிட்டி தான் நம்ம படிக்கிறோம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னா ஒரு ஹியூமன் ஸ்டடி தான், ஹியூமன் சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஒரு சிம்பிள் லைஃப்பை பத்தி நான் டிஸ்கிரைப் பண்றப்போ ஒரு மனுஷனோட நேச்சர் வந்து ரொம்ப அழகா வெளிப்படும், அதை நல்லா என்னால சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன் ரஸ்டிக் லைஃப் ஹியூமன் passions are connected with grand and noble objects of nature and so they are more noble and permanent. ரஸ்டிக் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஹியூமனோட இமோஷன்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது வில்லேஜ் லைஃப்ல மக்களோட அந்த உணர்வுகள் வந்து கிராண்ட் நோபல் ஆப்ஜெக்ட்ஸோட கலெக்ட் ஆயிருக்கு. கிராண்ட் நோபல் ஆப்ஜெக்ட்ஸ் அவர் சொல்றது இயற்கை. இயற்கை தான் ரொம்ப இயற்கை வந்து ரொம்பவே நோபலான ஒரு விஷயம், ரொம்ப கிராண்டான விஷயம், கடவுளால படைக்கப்பட்டது தானே இயற்கை. அப்ப அதோட அவங்க கனெக்ட் ஆயிருக்காங்க. வில்லேஜ்ல இருக்கிறவங்க நேச்சுரலா என்ன நேச்சரோட கனெக்ட் ஆயிருக்காங்க. அப்போ அவங்களோட அந்த உணர்வுகள் எல்லாம் எப்படி இருக்கும்னா நோபலாகவும் பெர்மனண்டாகவும் தான் இருக்கும். ஸோ அவங்களோட உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது தான் சிறப்பானதா அமையும் நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த தீம் எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் அவர் வந்து சூஸ் பண்ணதுக்கான டிஃபென்ஸ் எடுத்துட்டாரு. நான் சொல்லிட்டேன், இந்த ப்ரிஃபேஸ் அப்படிங்கிறதே ஒரு டிஃபென்ஸ் டைப்ல தான் இருக்கு. அவர் ஏன் இந்த ஸ்டைல் எடுக்கிறாரு, இந்த லாங்குவேஜ் எடுக்கிறாரு, டிஃபென்சிவா தான் இதுல போயிருக்கு. ஒரு முன்னுரைய மாதிரி, ஒரு ப்ரிஃபேஸா தான் இருக்கும், ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி தான் இருக்கும் இந்த ப்ரிஃபேஸ். அடுத்தது சாய்ஸ் ஆஃப் ரஸ்டிக் லாங்குவேஜ். அவங்களோட லாங்குவேஜை தான் நான் யூஸ் பண்றேன், அதுக்கான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு. வேர்ட்ஸ்வர்த் யூசஸ் ஹம்பிள் அண்ட் ரஸ்டிக் லைஃப் அஸ் த தீம்ஸ் ஆஃப் ஹிஸ் போயம்ஸ். இதை நம்ம பார்த்துட்டோம். He says that this language convey their feelings and emotions in a simple and elaborated language. இவங்களோட லாங்குவேஜ் தான் அவங்களோட ஃபீலிங்ஸை ப்ராப்பரா சிம்பிளா என்னால எடுத்துரைக்க முடியும். அவங்களோட லாங்குவேஜ் மூலமா தான் அவங்களோட வாழ்க்கைய நல்லா பிரதிபலிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. இன் ஹிஸ் போயம்ஸ் ஃபீலிங்ஸ் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் ஆக்ஷன் இன் சிச்சுவேஷன். அவரோட போயம்ஸ்ல பாத்தீங்கன்னா உணர்வுகளுக்கு தான் முக்கியம், மோர் தென் ஆக்ஷன். அதாவது டிராமா, சிச்சுவேஷன், இது எல்லாத்த விட அவர் ஃபீலிங்ஸ்க்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறதா சொல்றாரு. அப்போ அதுக்கு எனக்கு ரஸ்டிக் லாங்குவேஜ் தான் நல்லா தெளிவா இருக்கும், அதை யூஸ் பண்ணாதான் என்னால நல்லா எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அவங்க ஃபீலிங்ஸ்ன்னு சொல்றாரு. He has selected natural themes and has used natural language. natural themes select பண்ணதுனால நான் natural language யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. Wordsworth says that there need not be any difference between the language of prose and verse. அவர் என்ன சொல்றாரு, இன்னொரு விஷயமும் இது நிறைய பேர் கொஸ்டின் பண்ணியிருக்காங்க, பட் ஈவன் வேர்ட்ஸ்வர்த்தோட தியரி என்னன்னா லாங்குவேஜ் ஆஃப் ப்ரோஸுக்கும் வேர்ஸுக்கும் பெருசா ஒன்றும் வித்தியாசமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. There need not be any difference between the language of prose and verse. verse என்ன, போயம்க்கும் ப்ரோஸ்க்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிட்டாரு.
to Wordsworth. Meter is not essential to poetry. Meter அந்த length அந்த சொல்லுவோம் இல்லையா iambic pentameter அந்த மாதிரி அந்த அளவுகோல் அதெல்லாம் முக்கியம் கிடையாது. But it is an additional source of pleasure, so its use is desirable. ஆனா அது அழகு சேர்க்கும். poetryக்கு மீட்டர் வந்து அழகு சேர்க்கும். அது எசென்ஷியல் முக்கியம்னு சொல்ல மாட்டேன். ஆனா அழகு சேர்க்கும். அதனால அதை எடுத்துக்கலாம். மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. A poet may speak either through his characters or his own person. ஒரு poet என்ன பண்ணலாம் அவரோட போயம்ல வந்து கேரக்டர்ஸ் மூலமா பேசலாம் இல்லைன்னா தானே பேசுற மாதிரியும் எடுத்துக்கலாம். இப்போ டேஃபோடில்ஸ்ல பொயட்டாவே பேசியிருப்பாரு. வேற இந்த மைக்கேல் மாதிரி போயம்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா மைக்கேல்ன்ற கேரக்டர் மாதிரி பேசியிருப்பாரு. அதுதான் சொல்றாரு. அப்போ poet may speak either through his characters or his own person. In either case he should use simple language. எந்த மாதிரி இருந்தாலும் சிம்பிள் டிக்ஷன்னா சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸ் தான். ஸோ வேர்ட்ஸ் வந்து எதுவா இருந்தாலும் சிம்பிள் டிக்ஷன். ஏன்னா அந்த பீரியட்ல நான் சொல்றேன் இல்லையா அப்படியே ஆர்னமெண்டல் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்ப கஷ்டமான வேர்ட்ஸ் செலக்ட் பண்ணி போட்டுப்பாரு போப்பெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையும். ஸோ அதெல்லாம் தேவையில்லை. சிம்பிள் டிக்ஷன் போதும். A simpler diction is to be used for simpler emotions. சாதாரண இமோஷன் சாதாரண ஃபீலிங்க்கு சிம்பிள் டிக்ஷன் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாரு. பேஷன் இஸ் த பிரைமரி திங். உணர்ச்சி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாத்துக்குமே பேஷன் வந்து ரொம்ப முக்கியம். இஃப் த ஃபீலிங்ஸ் ஆர் நோபிள் த எக்ஸ்பிரஷன் பிகம்ஸ் எலிவேட்டட் பை இட் செல்ஃப். ஃபீலிங்ஸ் வந்து அந்த இமோஷன்ஸ் வந்து நோபலா கரெக்டா இருக்குது ஜெனுயினா இருக்குதுன்னா எக்ஸ்பிரஷன் அந்த வார்த்தைகளும் தெளிவா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா குவாலிஃபிகேஷன் ஆஃப் த பொயட். ஒரு பொயட் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு. To Wordsworth, a poet is a man speaking to men. Wordsworth பொறுத்த வரைக்கும் poetனா யாருன்னா a man speaking to men. ஒரு மனிதர்களிடம் பேசும் ஒரு மனிதன் தான் poet அப்படின்னு சொல்றாரு. He writes not for his pleasure alone but for the pleasure of his readers. அவர் தன்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் எழுதல, ரீடர்ஸோட சந்தோஷத்துக்காகவும் சேர்த்து தான் எழுதுறாரு. To give pleasure is the primary function of poetry. அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். எதுனா to give pleasure அதாவது சந்தோஷத்தை கொடுக்கிறது. டு இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டு டிலைட் அப்படின்லாம் நம்ம கேட்டிருந்திருப்போம். அதாவது அறிவையும் சொல்லி கொடுக்கணும் அட் த சேம் டைம் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு சொல்லியிருப்போம். இவர் என்ன சொல்றாருன்னா டு கிவ் பிளஷர் இஸ் த பிரைமரி ஃபங்க்ஷன் ஆஃப் போயட்ரி அப்படின்னு சொல்றாரு. பிளஷர் ஹாப்பினஸ் கொடுக்கறது தான் ஒரு poetryயோட முக்கியமான ஃபங்க்ஷன் சொல்லிட்டாரு. A poet is different from an ordinary individual as he has greater sensibility, greater power of imagination. So ஒரு poet எப்படியெல்லாம் ஒரு ஆர்டினரி இண்டிவிஜுவல்ல இருந்து ஒரு சாதாரண மனிதனிடமிருந்து வேறுபடுகிறான். இப்போ குவாலிஃபிகேஷன் ஆஃப் த poetல இதெல்லாம் சொல்றாரு. ஓகே எதெல்லாம் வந்து எப்படியெல்லாம் வேறுபடுறான் அப்படின்னு சொன்னா he has greater sensibility. ரொம்ப சென்சிபிளா இருக்கணும். அடுத்ததா கிரேட்டர் பவர் ஆஃப் இமேஜினேஷன் இருக்கணும். நல்ல கற்பனை வளம் இருக்கணும். நல்ல ஹியூமன் கிரேட்டர் நாலேஜ் ஆஃப் ஹியூமன் நேச்சர். மனுஷனை பத்தி நிறைய படிச்சிருக்கணுங்கிறார். மனுஷனை பத்தி நிறைய மனுஷனோட இயற்கையான குணத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு மனுஷனும் இந்த சிச்சுவேஷன்ல எப்படி நடந்துக்குவான் இதெல்லாம் தெரிஞ்சாதான் போயிட்டு எழுத முடியும் அப்படிங்கிறாரு. எ மோர் காம்ப்ரஹென்சிவ் சொல் அதாவது சிம்பத்தட்டிக்கா இருக்கணும். எல்லாரையும் புரிஞ்சு நடந்துக்கிற ஒரு மனுஷனா இருக்கணும். போயிட் வந்து டைனமிக் பர்சனாலிட்டியா இருக்கணுங்கிறாரு. சாதாரணமா நினைச்சவன்லாம் போயிட் ஆக முடியாது. இவ்வளவு விஷயம் இருந்தாதான் ஒரு நல்ல போயிட் ஆக முடியும்னு சொல்றாரு. கிரேட்டர் ஜெஸ்ட் ஃபார் லைஃப். வாழ்க்கை மேல ஒரு அதிகமான ஒரு பிடிப்பு ஒரு லவ் எல்லாமே இருக்கணும். அண்ட் கிரேட்டர் பவர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். கம்யூனிகேட் அப்படின்னா அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறது. வார்த்தைகள் மூலமா தன்னோட நிலைய தன்னோட இன்பத்தை இல்லைன்னா தன்னோட சந்தோஷத்தை மற்றவங்களுக்கு ஷேர் பண்றதுதான் த பவர்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன். ஸோ இது எல்லாம் இருந்தாதான் ஒரு நல்ல போயட்டாக இருக்க முடியும். அப்போ ஒரு குட் போயட் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது இந்த ஸ்லைட்ல அவர் சொல்லியிருக்காரு. அடுத்தது பொய்டிக் பிளஷர். பொய்டிக் பிளஷர்னா என்னன்னு அடுத்ததுல நம்ம பார்க்கலாம். இந்த டைட்டில்ஸ் எல்லாம் நம்மளே தான் கொடுத்துக்கிட்டோம். பட் இந்த மீனிங்ல தான் வருது. த பர்பஸ் ஆஃப் போய்ட்ரி இஸ் டு கிவ் பிளஷர். அப்போ போய்ட்ரியோட பிளஷர் பர்பஸ் என்னன்னா பிளஷர் கிவிங் தான் வந்து ஒரு போயட்ரியோட அதாவது சந்தோஷத்தை கொடுக்கறது தான் போயட்ரியோட முக்கியமான நோக்கம்னு சொல்றாரு. போயட்ரி இஸ் த மோஸ்ட் பிலோசபிக்கல் ஆஃப் ஆல் ரைட்டிங் சொல்றாரு. எல்லா ரைட்டிங்கை விட பிலாசபியை விட ஹிஸ்டரியை விட வேற எந்த படிப்பை விட போயட்ரி தான்
பெஸ்ட் கைண்ட் ஆஃப் நாலேஜ் அப்படின்னு சொல்றாரு. Poetry gives us universal truths and illustrates them through particular examples. அது வந்து உலகத்துல இருக்கிற பெரிய பெரிய உண்மைகளை ரொம்ப அழகா எக்ஸாம்பிள்ஸோட விளக்கம் கொடுக்கறது பொயட்ரி மட்டும்தான். பெரிய விஷயம் அப்படின்னா இப்ப டெத்தை பத்தி, பிறப்பை பத்தி, இறப்பை பத்தி, வாழ்க்கை நெறிகளை பத்தி, இது எல்லாத்த பத்தியும் இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். சின்ன சின்ன விஷயங்கள் கிடையாது. யூனிவர்சல் ட்ரூத் எல்லாம் ரொம்ப அழகான எக்ஸாம்பிள்ஸோட வாழும் முறைகள் என்ன, எது சந்தோஷத்தை தரும், எது துக்கத்தை தரும்ன்ற மாதிரி யூனிவர்சல் ட்ரூத்ஸ் எல்லாமே அவங்க எப்படி பண்றாங்க, அழகான எக்ஸாம்பிள்ஸோட ஒரு பொயட்ரி மட்டும் தான் சொல்ல முடியும். பொயட்ரி எய்ம்ஸ் அட் ட்ரூத் டு நேச்சர். இயற்கை பற்றிய உண்மைகள், இயற்கையான விஷயங்கள் எல்லாத்தையும் பொயட்ரி அழகா சொல்லும். இட் இமிட்டேட்ஸ் நேச்சர் வெல். இயற்கையை அழகா இமிட்டேட் பண்ணி பொயட்ரியால கொடுக்க முடியும். நான் அதேதான், இப்போ வேர்ட்ஸ்வர்த் வந்து ஒரு போய்ட் ஆஃப் நேச்சர் தான், ஒரு அழகான இயற்கை கவிஞன் அவன். எந்த ஒரு அழகான விஷயத்தையும் அவரால் என்ன பண்ண முடியும்னா அழகா சொல்ல முடியும். நீங்க கீட்ஸ் அப்படிதான், ஷெல்லி அப்படிதான். வெஸ்ட்விண்ட்ல பாத்தீங்கன்னா ஷெல்லி அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. வெஸ்ட்விண்ட்ல ஆட்டம்ல பாத்தீங்கன்னா கீட்ஸ் வந்து ஆட்டம் சீசன் அவ்வளோ அழகா டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாரு. அப்போ என்ன அப்படின்னா ஒரு நேச்சரை வந்து அவ்வளோ அழகா ஒரு போய்ட்டால இமிட்டேட் பண்ண முடியும், சொல்ல முடியும். ஓகே, இட் இன்க்ரீசஸ் அவர் நாலேஜ் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் த நேச்சர் ஆஃப் மேன். அது மட்டும் இல்லை, அது அந்த ஒரு நல்ல பொயட்ரி நம்ம படிச்சோம்னா மனுஷனை பத்தி இந்த படிக்கிறவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நல்ல பொயட்ஸ் நிறைய பொயட்ரி நம்ம படிச்சோம்னா ஒரு மனிதர்களை பத்தி தெரிஞ்சுக்குவோம். மனிதர்கள் ஏன் கோவப்படுறாங்க, ஏன் சிரிக்கிறாங்க, ஏன் ஒவ்வொரு சமயம் வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். இட் அரௌசஸ் அவர் சிம்பத்தி. அப்போ ஒருத்தன் வந்து கோவப்பட்டா கூட ஐயோ அவனுக்கு என்ன பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ஒரு சிம்பத்தி வரும். அண்ட் இட் மேக்ஸ் அஸ் பர்சீவ் த எசென்ஷியல் ஐடென்டிட்டி ஆஃப் மேன் அண்ட் நேச்சர். அப்போ மேனுக்கும் இயற்கைக்குமான உறவுகள், அப்புறம் மேனோட குணத்தை பத்தி எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பொயட்ரி படிக்கிறது வந்து ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றாரு. பொயட்ரினா ரிலேட்டட் டு எல்லாமே, டிராமா, பொயட்ரி எல்லாமே. லிட்ரேச்சரே வந்து எப்படி அப்படின்னு சொன்னா நல்ல பொயட்ரி படிக்கிறதும் நல்ல டிராமா படிக்கிறதுனாலையும் நம்ம பொதுவாகவே அப்படிதான். லிட்ரேச்சர் படிக்கிறப்போ மனிதர்களை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம். குறைகளோட மனுஷங்களை நேசிக்கவும் நம்ம கத்துக்கிறோம். ஓகே, ஸோ அதனால பொயட்ரி தான் இருக்கிறதுலே பெஸ்ட் நாலேஜ் அப்படின்னு சொல்றாரு. Poetry is superior to science ன்னு சொல்லிட்டாரு. The truths of science are particular and individual, while poetic truth is universal and general. இப்போ சயின்ஸை விட poetry தான் superior. ஏன் தெரியுமா? சயின்ஸ் வந்து ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் இது அப்படின்றது தான் கொடுக்கும். ஆனால் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு விஷயத்துக்கான ஆன்சர் தான் கொடுக்கும். ஆனால் poetic truth வந்து யூனிவர்சலாகவும் ஜெனரலாகவும் இருக்கும். எல்லா மனுஷனுக்கும் பொருந்தக்கூடிய விஷயங்களை poetry தரும். ஸோ poetry வந்து பெரிய விஷயங்களை மனுஷனுக்கு சந்தோஷமா சொல்றது தான் poetry. இப்போ வியூஸ் ஆன் மீட்டர் அண்ட் poetic process இதை பத்தி கடைசியா கன்க்ளூஷனுக்கு முதல் இதை சொல்றாரு. டு வேர்ட்ஸ்வர்த் மீட்டர் இஸ் சம்திங் ரெகுலர் அண்ட் யூனிஃபார்ம். மீட்டருங்கிறது வந்து ஒரு ரெகுலரான ஒரு விஷயம் தான், அதை மாற்ற முடியாது. அது ஒரு சிஸ்டமைஸ் தான். ரூல்ஸ் ஆஃப் மீட்டர் ஆர் ஃபிக்ஸட், பட் poetic diction has no such rules. ஓகே, மீட்டர் வந்து ஃபிக்ஸட் தான், ஆனா வார்த்தைகளுக்கு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. நீ எந்த வார்த்தை வேணாலும் எடுத்துக்கலாம், மீட்டர் வேணா அதே மீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாரு. மீட்டர் கிவ்ஸ் பிளஷர் as it softens and tempers the painful emotions. மீட்டர் வந்து சந்தோஷம் கொடுக்கும். ஏன்னா அந்த ரிதமிக்கலா இருக்கிறதோ, அந்த ஒரு ஸ்டைல்ல அமைஞ்சிருக்கிறதோ, அது என்ன பண்ணா படிக்கிறவங்களோட மனசுல இருக்கிறது வந்து ரொம்ப சாஃப்டன் பண்ணும். அதை படிக்கிறப்போ ரொம்ப ஒரு கிரேஸ், ஒரு டிக்னிட்டி, மனசுல இருக்க அந்த சோகங்கள்லாம் மாறி லைட்டர் எமோஷன்ஸ் மாறும். ஸோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்கும் மீட்டர் அப்படின்னு சொல்றாரு. There are 4 stages through which poetic composition takes place. அப்போ 4 நிலைகள்ல poetry வந்து நடக்கும் சொல்றாரு. இது ஆல்ரெடி சொல்லியிருக்காரு இல்லையா? அப்சர்வேஷன், ரீகலெக்ஷன், கண்டெம்ப்ளேஷன், இமேஜினேஷன். இது மூலமா தான் இந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நம்ம சொன்னோம், அதே தான் திரும்பவும் சொல்லியிருக்காரு. ரைட், அடுத்து நம்ம கன்க்ளூஷன் வந்தாச்சு. Wordsworth appeals to his readers to judge him on the basis of their own feelings and not to be carried away by the views of critics. நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஒர்க் வந்து லிரிக்கல் பேலட்ஸோட இன்ட்ரடக்ஷனாக எழுதியிருக்காரு. லிரிக்கல் பேலட்ஸே அப்போ வந்து ஒரு புது கைண்ட் ஆஃப் பொயட்ரி. ஏன்னா 150 இயர்ஸ் கிட்டத்தட்ட வேற கைண்ட் ஆஃப் பொயட்ரியை மக்கள் படிக்கல. அப்போ வித்தியாசமா ஒரு விஷயத்தை வந்து சொல்ல போறாரு. அப்போ அதை முதவே அவர் தற்காத்துக்கிறாரு. ஏன் இப்படி எழுதியிருக்கேன், இதை நீங்க என்ன பண்ணுங்க, கிரிட்டிக்ஸோட வார்த்தைகளை எல்லாம் கேட்காதீங்க, அவங்க
கண்டிப்பா கிரிட்டிக்ஸ் வந்து திட்ட தான் செய்வாங்க. அதனால இது நீங்க படிச்சு இத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இத நீங்களே ஜட்ஜ் பண்ணுங்க. கிரிட்டிக்ஸ் சொல்றதெல்லாம் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டாரு. His poetry is different from conventional style of poetryன்னு சொல்றாரு. ஏற்கனவே இருக்கிற ஸ்டைல் ஆஃப் poetryலேருந்து என் poetry வேறுபட்டது. But if it pleases people, it would result in the production of a purer poetry capable of giving a permanent and higher pleasure. ஆனா மக்கள்கிட்ட என்ன கோரிக்கை வைக்கிறாங்கன்னா, இந்த poetry புக்கை நீங்க வந்து என்ன பண்ணுங்க, ரிசீவ் பண்ணிக்கோங்க. இதை நீங்க ரிசீவ் பண்ணா மட்டும்தான், இதை லைக் பண்ணி நீங்க ரிசீவ் பண்ணாதான் இந்த மாதிரி உண்மையான பொயட்ரி, காலத்தால் அழியாத பொயட்ரி உங்களுக்கு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது அப்படின்னு சொல்லி கன்க்ளூட் பண்றாரு. ஸோ திஸ் இஸ் அபவுட் பொயட்ரி. அடுத்து ஒன் வேர்ட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் Wordsworth, the function of poetry is to give pleasure. To Wordsworth, poetry is a spontaneous overflow of powerful feelings, emotions recollected in tranquility. Wordsworth poet is a man speaking to men. Wordsworth Preface declares the dawn of English Romantic movement. When was the preface published? 1801. அடுத்தது பாருங்க, Wordsworth justifies the use of meter and denounces the dash of the neoclassical poets for the artificiality. எதை வந்து டினவுன்ஸ் பண்றாரு? poetic diction. அந்த பீரியட்ல நியூ கிளாசிக்கல் ரைட்டர்ஸோட வேர்ட்ஸை தான் அவர் கண்டெம் பண்றாரு, poetic diction-ஐ கண்டெம் பண்றாரு. Wordsworth quoted dash who said poetry is the most philosophical of all writings. யாரு சொன்னதை இவரும் சொல்றாருன்னா அரிஸ்டாட்டில் சொல்றத, poetry தான் எல்லாத்த விட பெஸ்ட்னு அரிஸ்டாட்டில் சொன்னதுல அவரை கோட் பண்றாரு. An appendix on poetic diction was added to the preface to the lyrical ballads in 1802. poetic dictionக்கு ஒரு தனியா இன்னொரு காலம் வந்து 1802ல வந்த ப்ரிஃபேஸ்ல இன்னுமே அவர் எலாபரேட் பண்ணி கொடுக்குறாரு. Wordsworth said that poetry is the image of man and nature. இங்க ஒரு டேஷ் வரும். ஸோ என்ன சொல்றாருன்னா, Wordsworth said that poetry is the image of man and nature. The only difference between the language of prose and language of poetry is meter. அப்போ language of prose-க்கும் poetry-க்குமான வித்தியாசம் என்ன? meter. So 10 questions, one word questions நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். So I hope you like my explanations. Like, subscribe and share. Press the bell icon for notifications. Thank you for watching.